அன்பார்ந்த மாணவர்களே மாணவிகளே, ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கிற 6 பாடத்தையும் நம்ம முக்கியமான கணக்குகளை நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் வால்யூமில் முதல் பாடம், அதாவது சாப்டர் 7, அதை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அதோட தலைப்பு அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடு. அதில் முதல் 3 எக்ஸசைஸை விட்டுட்டு நம்ம 4வது எக்ஸசைஸ்க்கு போகிறோம். அதை நடத்த மாட்டேன்னு சொல்லி நடத்துவேன். இதை நான் போகிறதுக்கு காரணம் 3 காரணங்கள். ஒன்று, இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதுலேருந்து ஒரு கணக்கு 3 மார்க்லையோ இல்லை 5 மார்க்லையோ எதிர்பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஈஸியாக இருக்கும், எல்லா கணக்கும் ஈஸியாக இருக்கும், அது ஒன்று. மூணாவது, டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா, வகைக்கெழுவுக்கான சூத்திரங்கள் மேக்ஸிமம் இதில் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு வேளை லீவில் +1 படித்ததெல்லாம் மறந்து போயிருப்பீங்க. ஸோ அது ரீகால் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற சைன், காஸ், tan, அந்த மாதிரி லாக், அது மாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் என்னன்றதை இதில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த 7.1 அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் இந்த ரீசன் இதை எடுத்ததுக்கு. இப்போது அதில் முதல் யூனிட்டு 7.4 என்ன சொல்லுதுன்னா, மெக்லாரின் விரிவு, மெக்லாரின் சீரீஸ். அதில் முதல் 7.4 முதல் சம் பாருங்கள். ரைட் த மெக்லாரின் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். அதாவது கீழ்காணும் சார்புகளுக்கு மெக்லாரின் விரிவு காண்க. சரியா? இப்போ நம்ம அதுலேருந்து முதல் கணக்குலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சம் இதில் என்னென்னு கேட்டால் e⁻x இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு f(x)ன்னு எழுதிக்குவோம். f(x) e⁻x எழுதிக்குவோம். ஸோ நம்ம ஒரு பேர் வைக்கணும். ஃபங்க்ஷன் சொன்னால் இல்லையா, சார்பு, அதான் f(x). இப்போது டிஃப்ரென்சியேஷன் செய்ய போகிறோம். டிஃப்ரென்சியேஷன்னா f'(x). இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், e⁻x டிஃப்ரென்சியேஷன் என்ன? e⁻x தான். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா வந்துச்சு பாருங்கள். e⁻x டிஃப்ரென்சியேஷன் e⁻x தான். ரெண்டாவது வாட்டி மறுபடியும் செகண்ட் டைம் டிஃப்ரென்சியேஷன் செய்கிறேன். அதுக்கு பேர் f'(x). மறுபடியும் e⁻x டிஃப்ரென்சியேஷன் என்ன? e⁻x தான். எத்தனை வாட்டி செஞ்சாலுமே அதே தான். ஸோ இப்போ 3வது வாட்டி செய்கிறேன்னு வச்சுங்க, மறுபடியும் அதே தான் வரும். ஸோ அது ஈஸியாக இருக்கா? அதுக்கு தான் நான் இதை எடுத்தது. சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், f(0) எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போது e⁻0, இங்கே எக்ஸுக்கு 0 போட்டாச்சு, அப்போ இங்கேயும் 0 போடணும். e⁻0 எவ்வளோனா 1, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? f'(0) எவ்வளோ? மறுபடியும் e⁻0 தான், அதுவும் 1 தான் இல்லையா? e⁻0 பாருங்கள், f'(0)வும் 1 தான், மறுபடியும் e⁻0. f'(0)வும் 1 தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸட்ரான எத்தனை முறை வேணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலான்றது தான் அந்த எக்ஸட்ரா போகிறது. இப்போ தான் நான் அந்த மெக்லாரின் விரிவை எழுத போகிறேன். ஃபார்முலா, மெக்லாரின் விரிவுக்கான ஃபார்முலாவை நான் எழுத போகிறேன். மெக்லாரின் சீரீஸ். ஓகேவா? அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன், கவனிச்சு. இதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறது. f(x) f(0) ப்ளஸ் x/1 f'(0) ப்ளஸ் x²/2 f'(0) ப்ளஸ் x³ f'(0). இது விரிவு, எக்ஸ்பான்ஷன். ஸோ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், f(0), அடுத்தது f'(0), f'(0), அந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், x, x² x³. அடுத்தது பாருங்கள், 1 2 3, இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இப்படி போயிட்டே இருக்கும். இப்போது f(x) நம்ம கொஸ்டினுக்கு பேர் தான் f(x)ன்னு வச்சோம். அது என்னன்னு கேட்டால் e⁻x f(0) எவ்வளோனா 1 ப்ளஸ் 1 1 தான். அது முதல்ல நான் சொல்லிட்டா, 1 இப்படி எழுதலாம், அல்லது இந்த மாதிரி எழுதலாம். சரி, 2 என்ன? 2 1 × 2 ஓர் 2 2. 3 1 × 2 × 3 2 6 ஓர் 6 6.
4 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 × 4. 4 3 12, 12 2 24, ஓர் 24 24. 5 ஃபேக்டோரியல்னால் என்ன? 1 × 2 × 3 × 4 × 5. 4 5 20, 20 3 60, 62 120, 1 × 120. இப்படி சொல்லினே போனால் டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் 5ஓடு நான் நிறுத்திக்கிறேன். இப்போ நீங்கள் இதை மனப்பாடமாக பார்த்துங்க. 1 ஃபேக்டோரியல் 1 தான், 2 ஃபேக்டோரியல் 2 தான், 3 ஃபேக்டோரியல் 3 தான்டாது, 3 கிடையாது 6. 4 ஃபேக்டோரியல் 24, 5 ஃபேக்டோரியல் 120. நல்லா மனசில் வச்சுக்கோ. இப்போ கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 ஃபேக்டோரியல் 1 தான். f'(0), f'(0) எல்லாமே 1 தான். ஸோ அதனால் 1. x² 2 ஃபேக்டோரியல் 2 தான். f'(0) 1. x³ 3 ஃபேக்டோரியல் 3 கிடையாது 6. இதை பாருங்க, போட்டிருக்கோம் பாருங்கள், 3 ஃபேக்டோரியல் 6. f'(0) 1 தான், ப்ளஸ் எக்ஸட்ரா. இப்போது ஆன்சருக்கு வந்துட்டோம். 1 + 1 × x, எக்ஸை 1ஆல் வகுத்தாலும் அதே தான். 1 × x² by 2. 1 × x³ by 6 + எக்ஸட்ரா. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதை 3 மார்க்காக கேட்கலாம் அல்லது 5 மார்க்காக கேட்கலாம். சரி, 3 மார்க் அல்லது 2 மார்க்காக தான் கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு உடனே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். ஹோம்ஒர்க் என்னன்னா, e⁻−xக்கு விரிவாக்கம் கண்டுபிடிக்கணும். e⁻−xக்கு, ஓகேவா? இப்போது இன்னொரு ஹோம்ஒர்க் கூட தரேன். e⁻2xக்கு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் செய்யுங்க. பாருங்கள், e⁻−xனால் இங்கே என்ன ஆகும்? e⁻−x போடுவியா? டிஃப்ரென்சியேஷன்னா e⁻−x தான், ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே மைனஸ் போடுவேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? இங்கே இது +1, இது -1 ஆகிடும். இப்போ 2 வாட்டி செய்யும்போது 2 மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது +1 தான், ரைட்டா? 3 வாட்டி செய்யும்போது மைனஸ் 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 3 மைனஸ் வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இங்கே மைனஸ். அப்போ +1 -1 +1 -1 அப்படி வரும். அப்போ ஆன்சர் வந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், அப்படி வரும். ஓகேவா? ரெண்டாவது சம் சொன்ன பாருங்க, e⁻2x. அப்போது e⁻2xக்கு டிஃப்ரென்சியேஷன் ஆனால் e⁻2x தான், ஆனால் இன்ட்டு 2 போகணும். முந்தி ஒரு மைனஸ் போட்டோம் இல்லையா, மைனஸ்க்கு. அப்போது இங்கே 2, அப்போ இங்கே ஆன்சர் 2 வரும். 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 2 × 2 4, அப்போ இங்கே 4 வரும். 3 வாட்டி செய்யும்போது 2 × 2 × 2, நீ 6 நினச்சிக்காத. 2 2s are 4, 4 2s are 8, அப்போ இங்கே 8 வரும். புரியுதா? அப்போ 1 2 1 ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும். இது 1 தான், ஏன்னா இங்கே பாருங்கள், 2னா 2 × 0, 2 × 0 0, e⁻0 1 தான். ஸோ இது 1 2, இங்கே 2 2 4, 1 2 4 8, 1 2 4 8 வரும். அப்போ இந்த 4 2ஆல் அடிச்சிடலாம், 8 6ஆல் அடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணி போகலாம். ஸோ ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். புக்கில் எக்ஸசைஸில் அதே ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் என்னென்னா, வெறும் sin x தான் சொல்லுவோம். sin x-ஐ விரிவாக்கம், மெக்லாரின் விரிவாக்கத்தை பயன்படுத்தி காண்கன்னு சொல்லுவோம். எக்ஸ்பேண்ட் sin x யூஸிங் மெக்லாரின் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அப்போது என்ன செய்ய போகிறோம்? ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கற்றுக்கிட்ட டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னா, e⁻xக்கு டிஃப்ரென்சியேஷன் e⁻x தான். இங்கே பாருங்கள், sin xக்கு டிஃப்ரென்சியேஷன் cos x. இப்போ ரெண்டாவது வாட்டி செய்வோம். cos xக்கு டிஃப்ரென்சியேஷன் -sin x. 11th படிச்சதெல்லாம் ஞாபகம் வருதா? நான் சொன்ன அந்த 3 ரீசன் ஞாபகம் வருதா பாரு. இதனால தான் ஃபார்முலாஸ்லாம் இப்போயே கற்றுக்கலாம் நம்ம. 3வது வாட்டி செய்ய போகிறோம். அப்போது மைனஸ் அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் ஒன்றும் செய்யாத. sin xக்கு டிஃப்ரென்சியேஷன் cos x. பாருங்கள், சைனுக்கு டிஃப்ரென்சியேஷன் cos x, காஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் -sin x. மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம், அதை செய்யலை. சைனுக்கு காஸ், இங்கே சொன்ன மாதிரி சைனுக்கு காஸ். அதான். இப்போது 4வது வாட்டி போகிறதுனாலும் போகலாம், அது நம்ம இஷ்டம், அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போது மைனஸ் வச்சுக்கோ. cos xக்கு டிஃப்ரென்சியேஷன் -sin x. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin xன்னு வந்துடும். இப்போ அதேமாதிரி ஜீரோஸ் பார்க்கலாமா? f(0) sin 0, sin 0 0. நான் பல முறை 11th சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அடுத்தது எக்ஸுக்கு 0 போட்டாச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? cos 0, cos 0 1. நான் உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறேன். காசு அப்படின்னா நம்ம காசு, பணம், மணி, துட்டு ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கு மதிப்பு உண்டு. cos 0 1. அடுத்தது f'(0) 0. அப்போ மைனஸ் sin 0, ஏற்கனவே பார்த்தோம், sin 0 0 தான், -0 0 தான். அடுத்தது f'(0) அப்படின்னா -cos 0,
cos 0 மைனஸ் cos 0 எவ்வளோனா 1, cos 0 எவ்வளோ 1, இந்த மைனஸ் வந்து மைனஸ் 1 ஆயிடுச்சு. அடுத்தது f4 dash of 0ன்னு கேட்டால் sin 0, sin 0 0, இப்படி போயிட்டே இருக்கும்பா, எக்ஸெட்ரா போட்டுக்கோ. இப்போ நம்ம யார் எழுதணும்? மெக்லாரின் சீரீஸை எழுதணும். மெக்லாரின் விரிவு, மெக்லாரின்ஸ் சீரீஸ், அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்க. அப்போ இந்த கணக்குக்கு தேவையானது 2 விஷயம். இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த ஃபார்முலா தெரியணும், மெக்லாரின் சீரீஸ்க்கான ஃபார்முலா தெரியணும் ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியணும்? டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபார்முலான்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. என் கூட சொல்லிகிட்டே பார்ப்போம், மனப்பாடம் ஆகிடும். எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் எஃப் டேஷ் ஆஃப் 0, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0. சொல்லினே வா என் கூட. எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0, எக்ஸட்ரா. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எதுக்கு பேர் வச்சோம்? சைன் எக்ஸுக்கு. அப்போது சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 எவ்வளோனா 0 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான், எஃப் டேஷ் ஆஃப் 0 எவ்வளோனா 1, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் 2 தான், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 0, எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் 3 தான் கிடையாது 6ன்னு சொல்லிட்டேன். 3 ஃபேக்டோரியல் பாருங்கள் 6. அடுத்தது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 எவ்வளோ? -1. அடுத்தது என்ன எழுதணும்னு சொன்னேன்? எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்? 24. எஃப் 4 டேஷ் ஆஃப் 0 எவ்வளோனா 0. அப்போது இங்கே பாருங்கள், இந்த 0வை விட்டுடுங்க. 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், அதை 1ஆல் வகுத்தா அதே தான். 0வை எதை பெருகினாலும் 0. அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். -1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 6 ப்ளஸ் 0வை எதை பெருகினாலும் 0. அப்போ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ இதையும் 3 மார்க்காக கேட்கலாம், 5 மார்க்காக கேட்குறது வாய்ப்பில்லை, 2 மார்க்காகவும் கேட்கலாம். இப்போ நான் சைன் எக்ஸ்க்கு போட்டேன், அடுத்தது காஸ் எக்ஸ்க்கு போட போகிறேன். இப்போது 3வது சம்மு நம்ம செய்ய போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? ரெண்டாவது வாட்டி செய்வோம். மைனஸ் வந்து இங்கே இருக்கிற மைனஸ், சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். அடுத்தது 3வது வாட்டி செய்யலாமா? மைனஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கோ, காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆகிடும். ஓகேவா? கடைசி 4வது வாட்டி செய்வோம். 3 வாட்டி செய்யலாம், 4 வாட்டி செய்யலாம். இந்த 3 மார்க்காக இருந்தால் நீ 4 வாட்டி செய்கிறது நல்லது, இல்லை 3 வாட்டி கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ் எக்ஸட்ரா போட்டுக்கோ. இப்போ நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 0னா காஸ் 0, காஸ் 0 எவ்வளோ? 1. அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் 0 எவ்வளோ? மைனஸ் சைன் 0, சைன் 0 0, மைனஸ் 0னா ப்ளஸ் 0னா ஒன்று தான் பார்த்துட்டோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னால் மைனஸ் காஸ் 0. நல்லா கவனிங்க, காஸ் 0 1, ஆனால் முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ், ஆனாவே -1. அடுத்தது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னால் இதை பாருங்கள், சைன் 0 0. எஃப் 4 டேஷ் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னால் காஸ் 0 1. ஸோ ரெண்டு விஷயந்தான். என்ன விஷயம்? காஸ் 0 1, சைன் 0 0. இந்த பக்கம் வந்தீங்கன்னா காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். ஸோ இங்கே 2 விஷயம், இங்கே 2 விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம படித்தது இ பவர் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் இ பவர் எக்ஸே தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? மெக்லாரின் விரிவு. அதை என் பின்னாடியே சொல்லு. அப்போ நம்ம இந்த கணக்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நீ தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? இதெல்லாம் முடிகிறதுக்குள்ளவே உனக்கு மனப்பாடம் ஆகிடும். சொல்லினே வந்தேன்னா சொல்லு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் எஃப் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்றால் எதுக்கு பேர் வச்சோம்? காஸ் எக்ஸ்க்கு. ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 எவ்வளோனா 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான். எஃப் டேஷ் ஆஃப் 0 எவ்வளோனா 0 ப்ளஸ்
எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டரியல் 2 தான். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 எவ்வளோன்னு சொன்னால் -1. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டரியல் 6. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 வந்து 0 ப்ளஸ் அடுத்தது என்ன வரும், எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டரியல் 24. எஃப் 4 டேஷ் ஆஃப் 0 எவ்வளோனா 1 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகேவா, பாருங்கள் 1 0 எதை பெருக்கினாலும் 0 ஆகிடும், விட்டுரு. -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. 0 எதை பெருக்கினாலும் 0. 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 பை 24 அதே தான் வரும். ஸோ அதையும் நம்ம முடிச்சிட்டோம். இதுவும் 3 மார்க்கோ 2 மார்க்காகவும் கேட்கலாம். அடுத்த சம் வந்து அதே எக்ஸசைஸில் 6th சம் பாருங்கள். அதே எக்ஸசைஸில் 1ல் 6. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். பாருங்கள், காஸ் எக்ஸில் இது இப்போ நான் காஸ் எக்ஸ் போட்டோடனே நான் இங்கே இது 3வது சம் போட்டோடனே இங்கே 6வது சம் வரதுக்கான காரணம் தான். அது வேறு இது வேறு. அது காஸ் எக்ஸு, இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? நல்லா கவனி, இதில் 2 வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு அடுக்குக்கு செய்யணும், அடுத்தது அடிமானத்துக்கு செய்யணும். ஃபஸ்ட்டு பவருக்கு, அப்புறம் பேஸ்க்கு. சரியா, இப்போது பவர் அப்படின்னா இது எக்ஸ் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகப்படுத்தி பாரு, 11th நம்ம படித்தது எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. ஞாபகம் வந்துடுச்சா? அப்போது நான் பவருக்கு செஞ்சுட்டேன், அடுக்குக்கு டிஃப்ரென்சியேஷன் செஞ்சுட்டேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x, காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம 4 டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். நான் சொல்லிட்டேன், இ பவர் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் இ பவர் எக்ஸ் 1, 2வது சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ், 3வது காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ், 4வது எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. இதை மைனஸை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் செய்யணும். மைனஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ, 2 எழுதியாச்சு, சைன் எக்ஸு பின்னாடி காஸ் எக்ஸ் எழுதிக்கோ. ஓகேவா, இப்போது இந்த மைனஸை தனியாக விட்டுடு, மீதி இருக்கிற இதை மட்டும் நல்லா ஒத்து பாரு. ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலோட ஞாபகம் இருந்தால் பாரு, வேறு மாதிரி கேட்டாலும் ஞாபகம் வந்துடும். 2 sin a cos a கேள்விப்பட்ட மாதிரியாவது இருக்கா? 2 sin a cos a என்ன ஃபார்முலா? எஸ், கரெக்ட், sin 2a. 2 sin a cos, இப்போ ட்ரிக்னோமெட்ரியும் யூஸ் பண்ணுறோம் இதில். ஓகேவா, 2 sin a cos a என்ன ஃபார்முலா? sin 2a. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எவ்வளோனா மைனஸ் சைன் 2x. அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், நீ இதே வச்சுட்டு செய்ய முடியாது, சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்க, அது சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். ஆனால் எக்ஸ் இல்லை, இங்கே இன்ட்டு 2 இருக்குது. அப்போது இன்ட்டு 2 போடணும், எக்ஸோட 2 இருக்கிறதுனால இன்ட்டு 2 போடணும். அப்போ என்ன வரும்? -2 முன்னாடி எழுதிக்கோ, -2 காஸ் 2x. 3வது வாட்டி செய்வோமா? எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ், அப்போது -2 காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் 2x, மறுபடியும் 2xக்கு இன்ட்டு 2 போடணும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2 இன்ட்டு 2 4 ஆகிடும், 4 சைன் 2x. 4வது வாட்டி செய்யறதுனால செஞ்சுக்கோ, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இங்கே பாரு, 4 சைன் 2xக்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் 2x இன்ட்டு 2 போடணும். அப்போது 4 2s are 8 காஸ் 2x எக்ஸட்ரா. ஓகே, இப்போ ஜீரோஸ்க்கு போவோம். எஃப் ஆஃப் 0 அப்படின்னு சொன்னால் காஸ் ஸ்கொயர் 0. நல்லா கவனி, காஸ் 0 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகேவா, ஸோ அது திருப்பி சொல்லி பார்த்துக்கோ. காஸ் 0 1 சைன் 0 0 இ பவர் 0 1. ஓகேவா, காஸ் 0 1 சைன் 0 0 இ பவர் 0 1. இப்போது எஃப் டேஷ் ஆஃப் 0ன்னு சொன்னால் இதெல்லாம் விட்டு நான் லாஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். என்ன லாஸ்ட்டு? மைனஸ் சைன் 2 இன்ட்டு 0, 2 இன்ட்டு 0 0 சைன் 0 0. அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் இது -2 காஸ் 2 இன்ட்டு 0. நல்லா கவனி, -2 இங்கே வெளியே இருக்கிறது, 2 இன்ட்டு 0 0, காஸ் 0 எவ்வளோ? 1. அப்போ என்ன ஆன்சர்? -2. அடுத்தது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப், சாரி இது 0பா, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 எவ்வளோ? 4 சைன் 2 இன்ட்டு 0, 2 இன்ட்டு 0 0 சைன் 0 0. அப்போ என்ன வரும்? 4 இன்ட்டு 0 எவ்வளோனா 0. கடைசியாக எஃப் 4 டேஷ் ஆஃப் 0 எவ்வளோ? 8 காஸ் 2 இன்ட்டு 0, 2 இன்ட்டு 0 0 காஸ் 0 1. அப்போ 8 இன்ட்டு 1 எவ்வளோனா 8. ஓகே, எக்ஸட்ரா போட்டுக்கோ. இப்போ நம்ம மெக்லாரின் விரிவை திருப்பி சொல்கிறேன். இப்போ என் கூடவே சொல்லிகிட்டே இரு, இதுக்காக தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ண வேணாம். மெக்லாரின் சீரீஸ்
மெக்லாரின் சீரீஸ் சொல்லு. f of x is equal to x by 1 fact f of 0 plus x by 1 factorial f dash of 0 plus x square by 2 factorial f double dash of 0 plus x cube by 3 factorial f triple dash of 0 plus etc. அப்போது f of x என்ன பேர் வச்சோம்? கொஸ்டினுக்கு தான் பேர் f of x வச்சோம். என்ன கொஸ்டின்? cos square x equal to f of 0 எவ்வளோன்னு பார்த்தோம்? 1. ஸோ 1 ப்ளஸ் இது கிடையாது, x by 1 factorial 1 தான். f dash of 0 எவ்வளோன்னா 0 ப்ளஸ் x square by 2 factorial 2 தான். f double dash of 0 எவ்வளோன்னா minus 2 ப்ளஸ் x cube by 3 factorial 6. f triple dash of 0 எவ்வளோன்னா 0 தான் ப்ளஸ் x power 4 by 4 factorial 24. f 4 dash of 0 8 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அவ்வளோ நம்ம லாஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டோம். 1 0 எதை பெருக்கினாலும் 0, 2 12 அடிச்சலாம். ஆனால் எது இருக்கும்? மைனஸ் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 0 எதை பெருக்கினாலும் 0. 8 8 24 இல்லையா? அப்போது எக்ஸ் பவர் 4 பை 8 24 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அவ்வளோதான் மேம். ஸோ ஈஸியாக இருக்கா? இப்போது மெக்லாரின் விரிவு e பவர் எக்ஸ்க்கு பார்த்தோம், சைன் எக்ஸ்க்கு பார்த்தோம், காஸ் எக்ஸ் பார்த்தோம். அடுத்தது tan x தான் பார்க்கணும். நான் tan xக்கு கடைசியாக சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்கலாம். 7.30 log 1 plus xக்கு மெக்லாரின் விரிவை காண்க. எக்ஸ்பேண்ட் யூஸிங் மெக்லாரின் சீரிஸ். எது? log 1 plus x. ஸோ வழக்கமாக நம்ம சேர்த்துனா பேர் வைப்போம். என்ன பேர் வைப்போம்? f of x. f of x ஈக்குவல் டு என்ன? log 1 plus x. இப்போது f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு நினச்சிக்கோ. எதை? 1 + எக்ஸை எக்ஸ்ன்னு நினச்சிக்கோன்றேன். அப்போ லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் 1/x. எக்ஸ்னால் இப்போ என்ன இருக்காங்க? 1 + எக்ஸ் இருக்குது. லாக் இது எக்ஸ்ன்னு நினச்சிக்கோன்றேன். லாக் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் 1/x. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்துருக்குறோம்? e பவர் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் e பவர் எக்ஸ் தான். சைன் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா அப்புறம் எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x பார்த்தோம். இப்போது log xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1/x. ஓகே, செகண்ட் டைம் டிஃப்ரென்சியேஷனுக்கு f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போது அதேமாதிரி நான் திருப்பி சொல்கிறேன், இதை எக்ஸ்ன்னு நினச்சிக்கோன்றேன். அப்போ 1/xக்கு என்னடா டிஃப்ரென்சியேஷன்னா மைனஸ் 1/x ஸ்கொயர். 1/xக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன்? மைனஸ் 1/. இதெல்லாம் 11th படிச்சிட்டோம். திருப்பி நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுகிறேன். அதுதான் இந்த சம்மை நான் 7th சாப்டரில் முதலாவது இது எடுக்கிறதுக்கு காரணமே தான். அந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் ஆகிடும். இப்போ ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், லாக் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் 1/x, 1/xக்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் 1/x ஸ்கொயர். இப்போ மூணாவது வாட்டி செய்ய போகிறோம். மைனஸ் 1/x ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னான்னு கேட்டால் 2/x³. இது நான் ஃபார்முலாவாக சொல்லலை, ஆனால் நடத்தியிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லித்தரேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 1/xக்கு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் 1/x ஸ்கொயர்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? லாக் எக்ஸ்க்கு டிஃப்ரென்சியேஷன் 1/xன்னு சொன்னேன். சரியா? இப்போ பாருங்கள், மைனஸ் 1/x ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? 2/x³ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ நல்லா கவனி, என்ன விஷயம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ பாருங்கள், என்ன விஷயம்னா 3 விஷயம் சொல்லித்தரேன். 1 ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும். 2வது, கீழே டினாமினேட்டரில் இருக்கிற பவரை கொண்டு போய் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். 3வது, டினாமினேட்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். டினாமினேட்டர் பவரை இந்த 3 வேலை தான் நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்களேன். இப்போது இங்கே பாருங்கள், இதுக்கு சொல்ல லாக் எக்ஸ்க்கு 1/x, அதை சொல்ல 1/xக்கு எப்படி மைனஸ் 1/x ஸ்கொயர் பாருங்கள். ப்ளஸ்ஸு வந்தால் மைனஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மைனஸ் வந்தால் ப்ளஸ். ஓகே, 2வது என்ன சொன்னேன்? டினாமினேட்டர் பவர் அதை கொண்டு போய் நியூமரேட்டரில் பெருக்கணும்னு. அப்போ 2 × 1 2. 3வது என்ன சொல்கிறேன்? டினாமினேட்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுன்றேன். இங்கே பாரு, 1 வந்தால் 2 வரும், 2 வந்தால் 3 வரும். இப்போ அடுத்தது நீயே சொல்லி போகலாம். இப்போ எதுக்கு நான் டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன்?
2/x³ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த பவர் இந்த 3 ரூல் அப்ளை பண்ணலாமா? ப்ளஸ் வந்தால் மைனஸ் போட்டேன். ரெண்டாவது டினாமினேட்டர் பவரை நியூமரேட்டரில் பெருக்கணும். அப்போ 3 2 6. டினாமினேட்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். x³ வந்தால் x⁴. புரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் அந்த 3 வேலை. ஓகே, 3ஐயும் நான் இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நான் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறேன்னா -6/x⁴ கண்டுபிடிக்க போகிறேன். சொல்லு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன, ப்ளஸ் வந்தால் மைனஸ்னால் மைனஸ் வந்தால் ப்ளஸ். அப்போ மைனஸ் வந்துச்சு, ப்ளஸ் பண்ணணும். டினாமினேட்டர் பவரை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 4 24. டினாமினேட்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ 4 வந்து என்ன ஆகிடும்னா 5. அவ்வளோதான்பா. ஸோ இப்போ நம்ம இங்கே வருவோம். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது f4'(x). ஓகே, ப்ளஸ் வந்தால் மைனஸ். 3 2 6. டினாமினேட்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ண. அவ்வளோதான். இப்படி போயிட்டே இருக்கலாம்பா. இப்போ ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாமா? f(0) log 1 + x-க்கு 0 பண்ணணும். அதாங்க விஷயம். x-க்கு 0 பண்ணணும். x-க்கு 0 பண்ணணும். 1 + 0 நீ 0ன்னு சொல்லிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. 1 + 0 0 கிடையாது, 1. என்ன 1? log 1. 1 + 0 1. log 1 தான் எவ்வளோனா 0. log 1 எவ்வளோ? 0. இப்போ பாருங்கள் அடுத்தது f'(0). அப்போ என்ன எழுதணும்? 1/1 + 0. ஓகேவா? 1/1 + 0. 1 + 0 1 தான். 1/1 1. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சும்மா ஒன்று ஒன்றா போட்டுன்னு இருக்காத. இதை பார்த்து அப்படியே நியூமரேட்டர் பார்த்துட்டு எழுதிட்டே போய்டு. நியூமரேட்டர் எவ்வளோனா -1. புரியுதா? தொகுதியை பார்த்து எழுதிட்டு போய்டு. இங்கே எவ்வளோ? 2. 4'(0) எவ்வளோனா -6 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. என் ரீசன் என்னென்னு பாருங்க. என்ன போடுவா? 0 போடுவியா? 1 + 0 1. 1/4 1 தான். -6. ஸோ இதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். அடுத்தது மெக்லாரின் விரிவு. இவ்வளோ நேரம் உனக்கு மனப்பாடம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீ என்ன பண்ண, பார்க்காம எழுதி பார்த்துக்கோ. இதை f(x) = f(0) x/1 factorial f'(0) + x²/2 factorial f'(0) பின்னாடி சொல்லிட்டு வரியா? x³ 3 factorial f'(0) + எக்ஸட்ரா. f(x) எதுக்கு பேர் வச்ச? log 1 + x. அப்போ log 1 + x = f(0) எவ்வளோ? 0. ஸோ 0 + x/1 factorial 1 தான். f'(0) எவ்வளோனா அதுவும் 1 தான். x²/2 factorial 2 தான். f'(0) எவ்வளோனா -1. x³ 3 factorialனா 6. f'(0) எவ்வளோனா 2. அடுத்தது என்ன வரும்? x⁴/4 factorial 24. f'(0) எவ்வளோனா -6 ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகே, 0 விட்டுட்டு 1 × x x அதை 1ஆல் வகுத்தா அதே தான். -1 × x² -x²/2. 2வை 6ஆல் அடித்தா 3 2s are 6. அப்போது x³ 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 6 24 அடி. 6 4 24. 6 4s are 24 எக்ஸட்ரா. அவ்வளோதான். ஸோ இதில் பியூட்டி பாருங்கள். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் மைனஸ் x/1 2 3 4 வந்துகிட்டே இருப்பார். இது எதுக்குன்னு பார்த்தோம்? log 1 + x-க்கு எக்ஸ்பேன்ஷன். ஓகே, அடுத்த சம் வந்து எக்ஸசைஸில் 4th சம், பயிற்சியில் 4வது சம். என்னன்னு கேட்டால் log 1 - x. log 1 - x. இப்போ இது நல்லா தெளிவாகிட்டோம். அதனால் இது கடகடன்னு போட்டுடலாம்பா. சொல்கிறீங்களா? f'(x). log x-க்குன்னா டிஃப்ரென்சியேஷன் 1/x தானே. இருங்க வரேன். இப்போ உங்கள் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால் போன வாட்டி 1 + x வந்துச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே நம்ம செஞ்சுருக்கணும், அதை செய்யலை. மறுபடியும் 1 + x-க்கு செய்யணும். 1க்கு டிஃப்ரென்சியேஷன் 0. ஏன்னா 1 கான்ஸ்டன்ட் இல்லையா? கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சியேஷன் 0. x-க்கு டிஃப்ரென்சியேஷன் 1. அப்போ 0 + 1 1 1 × 1 1. அதனால தான் நான் அதை சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே என்ன வந்துச்சுன்னா மைனஸ் வந்துச்சு பாருங்கள். இப்போ 1க்கு டிஃப்ரென்சியேஷன் 0. x-க்கு 1 தான். ஆனால் என்ன 1? -1. அதனால் ஒரு மைனஸை இங்கே சேர்த்துக்கோ. அப்போ என்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம்? -1/1 - x. ஓகே, அடுத்தது f'(x). ரெண்டாவது வாட்டி செய்ய போகிறோம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? இப்போது -1 இதுக்கு செய்யணும். -1/xக்கு என்ன செய்யணும்? மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? 2/1 - x ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், 1/xக்குன்னா டிஃப்ரென்சியேஷன் -1/x².
1 by xக்கு என்ன டிஃப்ரென்சியேஷன், சாரி தப்பாக போட்டேன், -1 by x ஸ்கொயர். log xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by x, 1 by xக்கு டிஃப்ரென்சியேஷன் -1 by x ஸ்கொயர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். 1 by xக்கு தான் டிஃப்ரென்சியேஷன் -1 by x ஸ்கொயர், அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸாக. அது மட்டும் இல்லை, மறுபடியும் 1க்கு 0 போட போகிறோம், எக்ஸுக்கு ஒரு -1 போட போகிறோம். ஸோ அதை சேர்த்துக்கோ. அப்போ 3 மைனஸ் வெளியே இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -1 by 1 minus x ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ 3வது வாட்டி செய்ய போகிறோம். 3வது வாட்டி செஞ்சால் நல்லா கவனிச்சிட்டேவா. இப்போது மைனஸ் வந்தால் ப்ளஸ் போட போகிறோம், மைனஸ் வந்தால் ப்ளஸ். ஓகே, போட்டாச்சு, ப்ளஸ் போட்டதை வச்சுக்கோ. ரெண்டாவது என்ன செய்யணும், டினாமினேட்டர் நியூமரேட்டரில் பெருக்கணும், 2 போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், டினாமினேட்டரில் ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், 2வை 3 ஆக்கியாச்சு. ஆனால் இந்த மைனஸ் எதுக்குன்னா இப்போ 1 minus xக்கு செய்யணும் இல்லையா. அப்போ 1க்கு 0, எக்ஸுக்கு 1, அதுக்காக இந்த மைனஸ். அப்போ என்ன வந்துடும், -2 by 1 minus x cube. ஓகே, 4th டைம் நீ போட்டு வேணாம். இப்போது f of 0 அப்படின்னு சொன்னால் log 1 minus 0. இப்போது 0க்கு முன்னாடி மைனஸ் போட்டாலும் ஒன்று தான், ப்ளஸ் போட்டாலும் ஒன்று. அப்போ log 1 எவ்வளோ, 0. அடுத்தது f dash of 0 எவ்வளோ, நான் இதை முதல்ல சொல்லிட்டு நல்லா பார்க்காத, இதை போட்டுருக்கோன்ட்டேன், நியூமரேட்டரை பார்த்து போட்டுக்கோன்ட்டேன். f double dash of 0 நியூமரேட்டர் எவ்வளோ, -1. அடுத்தது f triple dash of 0 நியூமரேட்டர் எவ்வளோ, -2. இப்படி போயிட்டே இருக்கும்பா. இப்போது மெக்லாரின் விரிவு, மெக்லாரின் சீரீஸ் ஃபார்முலா இன்னொரு வாட்டி சொல்லலாமா, என்ன சொல்லி பார்க்கலாம். f of x is equal to f of 0 x by 1 factorial f dash of 0 x square by 2 factorial f double dash of 0 x cube by 3 factorial f triple dash of 0 plus etc. f of x எதுக்கு பேர் f of xன்னு வச்சோம், log 1 minus x. ஸோ log 1 minus x equal to f of 0 எவ்வளோனா 0, 1 factorial எவ்வளோனா 1, f dash of 0 எவ்வளோனா -1, x square by 2 factorial எவ்வளோனா 2, f double dash of 0வும் -1 தான், x cube by 3 factorial எவ்வளோனா 6, f triple dash of 0 எவ்வளோனா -2 plus etc. அப்போது 0 விட்டுடு, -1 into x -x, -1 into x square by 2 -x square by 2, 2வை 6 ஆல்ரெடி 3 2 6 வந்துருமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x cube by 3 plus etc. ஸோ அதுவும் முடிச்சிட்டோம்பா. இப்போ நம்ம போட போகிறது புக்கில் எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் 5th சம், அதாவது tan inverse x. இதை வேறு மாதிரி கூட கேட்பாங்கடா, ஆர்க் tan xன்னு கூட கேட்பாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான், இப்போயே சொல்லிடுறேன். tan inverse xன்னு கேட்கலாம் அல்லது ஆர்க் tan xன்னு கேட்கலாம். இதில் ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க, -1 less than or equal to x less than or equal to 1. அதாவது எக்ஸின் மதிப்பு -1க்கும் +1க்கும் 1 இருக்கும்போது தான் இந்த நம்ம கணக்கை செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா, சரி. f of x பேர் வச்சுக்கலாம், என்ன பேர், tan inverse x. இங்கே ஒரு டவுட் நீ கேட்கலாம், சார் tan xக்கு தானே செய்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் tan inverse xக்கு செய்கிறேன்ட்டுனா நான் சொல்கிறேன். 2 ரீசன். நான் இப்போ முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா, தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு f dash of x, tan inverse xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by 1 plus x square. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு e power xக்கு டிஃப்ரென்சியேஷன் e power x, ரெண்டாவது sin xக்கு டிஃப்ரென்சியேஷன் cos x, மூணாவது cos x டிஃப்ரென்சியேஷன் -sin x, நாலாவது x ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x, அடுத்தது log xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by x, அடுத்தது 1 by xக்கு டிஃப்ரென்சியேஷன் -1 by x ஸ்கொயர், -1 by x ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2 by x கியூப். இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம கற்றுக்கினது tan inverse xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by 1 plus x ஸ்கொயர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது f double dash of x. இப்போ 1 by x ஸ்கொயருக்கு ஃபார்முலா இல்லை, இப்போ 1 by 1 plus x ஸ்கொயருக்கு ஃபார்முலா இல்லை. அதனால் இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 by 1 plus x ஸ்கொயரை இந்த டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் கொண்டு போனால் அப்போ என்ன வரும், பவர் -1 வரும். இதை நான் ஈருறுப்பு பரவல்
பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறத விட எக்ஸ்பேன்ஷன் சொன்னார். ஈருறுப்பு விரிவு அதில் நம்ம 11th படிச்சிருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1 + x² பவர் -1க்கு 1 - x² ப்ளஸ் x பவர் 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அடுத்தது மைனஸ் வரும். ஸோ இது எக்ஸ்பேன்ஷன், இது 11th இருக்குது, பார்த்துக்கோ. இப்போ டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். 1க்கு டிஃப்ரென்சியேஷன் 0, x² டிஃப்ரென்சியேஷன் 2x, x பவர் 4க்கு டிஃப்ரென்சியேஷன் 4x³ எப்படி நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். x பவர் n-க்கு டிஃப்ரென்சியேஷன் n × x பவர் n - 1. வேறு மாதிரி சொன்னால் மேலே இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டுக்கோ, மேலே இருக்கிற நம்பர்லேருந்து 1 கழிச்சிக்கோன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மேலே இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டுக்கோ, அதுலேருந்து 1 கழிச்சிக்கோன்னு சொன்னேன். ஓகேவா? அப்போது 0 விட்டுட்டா மீதி என்ன இருக்குது? -2x + 4x³ ப்ளஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது 3வது வாட்டி செய்ய போகிறோம். f''(x). ஓகே, -2 x-க்கு டிஃப்ரென்சியேஷன் 1 ஞாபகப்படுத்திக்கோ. x-க்கு டிஃப்ரென்சியேஷன் 1 4. இப்போ x³ என்ன வரும்? 3x². என்ன ரூல் சொன்னேன்? மேலே இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டுக்கோ, அதுலேருந்து 1 கழிச்சிக்கோன்னு சொன்னேன். 1 × -2 4 3s are 12 x² ப்ளஸ் எக்ஸெட்ரா. 4வது வாட்டி செஞ்சால் என்ன வரும்? -2க்கு டிஃப்ரென்சியேஷன் 0, x²க்கு 2x ப்ளஸ் எக்ஸெட்ரா. அப்போது கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் 0. முந்தி ஃபஸ்ட்டு சொன்ன நம்பர் 1க்கு டிஃப்ரென்சியேஷன் 0. ஓகேவா? x²க்கு 2x, x-க்கு 1 சொன்ன நம்பர், x-க்கு டிஃப்ரென்சியேஷன் 1, x²க்கு 2x, x³ 3x², x பவர் 4க்கு 4x³ எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? கான்ஸ்டன்ட்னா மாறிலிக்கு டிஃப்ரென்சியேஷன் 0, x-க்கு டிஃப்ரென்சியேஷன் 1, x²க்கு டிஃப்ரென்சியேஷன் 2x, x³ டிஃப்ரென்சியேஷன் 3x², x பவர் 4க்கு டிஃப்ரென்சியேஷன் 4x³. ஓகேவா? இதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வந்துடு. இப்போது 12 2s are 24x ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போது நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். f(0) tan 1 0 மறுபடியும் இங்கே வரோம் பாருங்கள். e⁻0 1 sin 0 0 cos 0 1 log 1 0. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது tan 1 0 0. tan 0வும் 0 தான், tan 1 0வும் 0 தான். ஓகே, அடுத்தது f'(0)ன்னு சொன்னால் 1 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எக்ஸுக்கு 0 போடும்போது இங்கே 0 இங்கே 0 போட்டால் 0² 0 0 பவர் 4 0 வந்துடும். அடுத்தது f'(0)ன்னு சொன்னால் எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா எக்ஸுக்கு 0 போடும்போது 2 × 0 0 4 × 0 0 ஆகிடும். அடுத்தது f'(0)ன்னு சொன்னால் -2 மட்டும் இருக்கும். இங்கே 0 போட்டால் 0² 0 0 × 12 0 மீதி எல்லாம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் x வரும். ஸோ எனவே 0 ஆகிடும். கடைசியாக f⁴(0)னா 24 × x-க்கு 0 போடணும். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே x வரும். ஸோ x வந்தால் எக்ஸுக்கெல்லாம் 0 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 0 ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பேன்ஷனுக்கு போவோம். மெக்லாரின் விரிவு. நீயே சொல்லு பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன். நீயே, ஏன்னா இவ்வளோ தூரம் இப்போ மனப்பாடம் ஆகிட்டுருக்கணும். மெக்லாரின் சீரிஸ் சொல்லு பார்க்கலாம். எஸ். அடுத்தது சொல்லி செக் பண்ணிகிட்டே வா. கரெக்டாக நான் எழுதுகிறேன் நான். அடுத்தது அவ்வளோதான். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f(x) எதுக்கு பேர் வச்சோம்? tan 1x. ஸோ இங்கே tan 1x போட்டுக்கோ. f(0) எதுக்கு பேர் வச்சோன்னா 0, x/1 1 தான். f'(0)வும் 1 தான். x²/2 2 தான். f'(0) 0, x³ 6, f'(0) -2. அடுத்தது x பவர் 4/4 24, f'(0) 0 எக்ஸெட்ரா. அப்போ என்ன ஆன்சர்? 1 × x x 0 பேருக்குன்னா 0 ஆகிடும். 6 2 அடித்தா 3 வரும். 6 2 அடித்தா 3 வரும். இந்த மைனஸை மறந்துடாது. -x³ 3 இது 0 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மெக்லாரின் சீரீஸில் இதம்ப லாஸ்ட் சம்மு இதோட முடியுது. எக்ஸாம்பிள் 7.31. நம்ம சைன் காஸ் ஏற்கனவே பார்த்துட்டு இப்போ tan x பார்க்க போகிறோம். இந்த tan x கடைசியாக பார்க்குறதுக்கு ரீசன் என்ன நீ புரிஞ்சுக்க போகிற போடும்போது யூஸிங் மெக்லாரின் சீரீஸ் அப் டு 5th பவர். நம்ம எல்லா கணக்கு 4 வாட்டி செஞ்சோம். ஒரே ஒரு கணக்கு மட்டும் 3 வாட்டி செஞ்சோம். சும்மா அது ஒரு இதுக்காக நான் போட்டு காமிச்சோம். 3 வாட்டியும் போடலாம்,
4 வாட்டியும் போடலான்றதுக்காக போட்டேன். ஆனால் இவன் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிட்டான், 5 முறை பண்ணு, 5 அடுக்கு வரைக்கும் பண்ணுங்க பாரு. மெக்லாரின் விரிவை பயன்படுத்தி tan xஐ 5 அடுக்கு வரை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொன்று கொடுத்துருக்கான் பாருங்கள், -π/2 <x π/. இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, பார்த்துக்கோ. ஏன் ஈக்குவல் டு கொடுக்கல அப்படின்னா, ஈக்குவல் டு கொடுத்தானா என்ன ஆகும், நம்ம அப்படி தான் எப்போவுமே யோசிப்போம். ஈக்குவல் டு கொடுத்தான்னா π/2வும் சேர்ந்துடும். π/2னா 90. tan 90 எவ்வளோனா இன்ஃபினிட்டி. தெரியும் எல்லாருக்கும். tan 90 எவ்வளோ, இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில் போய் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக 90 இது எடுக்காது அப்படின்னு இதை சொல்லிட்டோம். இப்போது நம்ம யூஸ்வலாக f(x) பார்ப்போம். இப்போ நான் f(x)ன்னு எடுக்காமல் y = tan xன்னு எழுதிக்கிறேன். ஸோ f(x) எழுதலாம். இப்போ f(x) எழுதுனா f, அப்புறம் ஒரு ப்ராக்கெட்டு எக்ஸு, அப்புறம் ஒரு ப்ராக்கெட்டு 4, 1 2 3 4 எழுத்து எழுதுக்கு போல் ஒரே எழுத்து. ஏன்னா நம்ம 5 வாட்டி செய்ய போகிறோம் இல்லையா, அது ரொம்ப வளவலன்னு வரும், டைம் ஆகுன்றதுக்காக நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் f'(x)க்கு பதிலாக y1ன்னு சொல்ல போகிறோம். f'(க்கு பதிலாக y1 அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் தான். ஸோ டிஃப்ரென்சியேஷனை பல வழியில் எழுதலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள், டிஃப்ரென்சியேஷனை பல வழியில் எழுதலாம். எப்படி, இவ்வளோ நேரம் நம்ம f'(x'ன்னு சொன்னோம். ஆக்சுவலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், dy/dxன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு சொல்லலாம், y1, இப்போ சொன்ன நம்பர் y1, y'. இதுக்கப்புறம் 10th சாப்டரில் படிக்க போகிறோம், dy அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா டிஃப்ரென்சியேஷன் தான். பாருங்கள், f', ரெண்டாவது வாட்டி செஞ்சால் d²y/dx², ரெண்டாவது வாட்டி y2, இது y', இது d²y, இப்படி மூணாவது வாட்டி சொல்லினே இருக்கலாம்ப்பா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ y1னா டிஃப்ரென்சியேஷன், tan xக்கு டிஃப்ரென்சியேஷன் sec² x தெரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு தெரிஞ்சுட்டு ஏன் இது எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லி. அடுத்தது y2னா sec² xக்கு டிஃப்ரென்சியேஷன், ஃபஸ்ட்டு அடுக்குக்கு, அப்புறம் அடிமானத்துக்கு, பேஸ்க்கு, பவருக்கு, அப்புறம் பேஸ்க்கு. x²க்கு டிஃப்ரென்சியேஷன் 2x, பவருக்கு முடிச்சாச்சு. இப்போ பேஸ் என்னென்னா secant x, secant xக்கு டிஃப்ரென்சியேஷன் secant x into tan x. இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன், yக்கு டிஃப்ரென்சியேஷன் y1, tan xக்கு டிஃப்ரென்சியேஷன் secant² x, y1க்கு டிஃப்ரென்சியேஷன் y2, ஃபஸ்ட்டு பவருக்கு செய்யணும், அடுக்குக்கு. x²க்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. என்ன சார் x எதுலன்னா, இங்கே x இல்லை, secant x இருக்குது. அடுத்தது secant xக்கு டிஃப்ரென்சியேஷன் secant x tan x. இப்போ பாருங்கள், இப்போது secant x into secant x, secant² x into tan x. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். மூணாவது வாட்டி செய்யும்போது y3ன்னு போட்டால், y4ன்னு போட்டால் எவ்வளோ பெருசாக போகும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோ. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்றதை கொஞ்சம் கவனி. secant² xக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை யோசிக்க போகிறேன். முந்தி கூட போன சம் என்ன செஞ்சோம், tan inverse xக்கு நம்ம பார்த்தோம். tan inverse xக்கு பைனாமியலுக்கு போயிட்டோம், ஈருறுப்பு விரிவாக்கத்துக்கு போகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரிக்னாமெட்ரிக்கு போக போகிறேன். ட்ரிக்னாமெட்ரியில் secant² xக்கு ஃபார்முலா 1 + tan² x. ஓகே, 1 + tan xக்கு பேர் y, அப்போ tan²னா y². இப்படி எழுதிக்கிட்டால் நம்ம கணக்கு செய்கிறது மிக மிக ஈஸியாகிடும். இப்போ பாருங்களேன், இந்த y2 இருக்கட்டும், நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். எக்ஸாமில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக போய் மாட்டிக்குவேன். ஸோ அதனால் ஈஸியான மெத்தடுக்கு போக போகிறேன். உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நான். இப்போ ஈஸியானது என்ன அப்படின்னு பார்த்தா, y1க்கு டிஃப்ரென்சியேஷன் y2, 1க்கு டிஃப்ரென்சியேஷன் 0, y²க்கு டிஃப்ரென்சியேஷன் 2y, x²க்கு 2x சொல்கிற மாதிரி y²க்கு 2y, மறுபடியும் yக்கு பவருக்கு தான் செஞ்சேன், இப்போ பேஸ்க்கு செய்யணும். yக்கு டிஃப்ரென்சியேஷன் y1, அப்போ என்னாச்சு, 0 விட்டுடு 2y y1. பாருங்கள், இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது எவ்வளோ பெருசு இருக்குது, இது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். புரியுதா? அதனால் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எழுதாது, நான் உனக்கு போட்டு காமிச்சேன். இது வேணால் இதுலேருந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 2 எடுத்துக்கோ. இங்கே பாரு, நல்லா 2 பேர் இருக்காங்க. யூவி ஃபார்முலா ஞாபகம் வருதா? யூவின்னு சொன்னது இதை வச்சு நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதை வச்சுன்னு இதை டிஃப்ரென்ஷியேட். ஓகே, இப்போ ஒய்யை வச்சுக்கின்னு y1க்கு டிஃப்ரென்சியேஷன் y2, நடுவில் நாமே ப்ளஸ் பண்ணணும். இப்போது y1 வச்சுக்கிட்டு yக்கு டிஃப்ரென்சியேஷன் y1. நல்லா கவனிச்சிட்டவா, yக்கு டிஃப்ரென்சியேஷன் y1, y1க்கு டிஃப்ரென்சியேஷன் y2, y2க்கு டிஃப்ரென்சியேஷன் y3. அதே மாதிரி 2வை வச்சுட்டு yயை வச்சுட்டு y1க்கு y2 ப்ளஸ் y1 வச்சுட்டு yக்கு y1. அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், y2 ப்ளஸ் y1 இன்ட்டு y1, y1². அடுத்தது 4வது வாட்டி y3க்கு டிஃப்ரென்சியேஷன் y4. நல்லா கவனிச்சிட்டேவா, நல்லா கவனிக்கிறியா? இங்கே பாரு, yயை வச்சுட்டு
y2க்கு டிஃப்ரென்சியேஷன் y3 ப்ளஸ் நாமே போடணும். y2வை வச்சுட்டு yக்கு டிஃப்ரென்சியேஷன் y1. இதனும் நம்ம தொடவே இல்லை, இப்போ தான் தொட போகிறோம். ஃபஸ்ட்டு அடுக்குக்கு பவருக்கு அப்புறம் பேஸ்க்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2x. எக்ஸ் கிடையாதுங்க, என்ன இருக்குது, y1 இருக்குது. ஸோ அப்போது y1 ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் 2y1. அடுக்குக்கு செஞ்ச பவருக்கு இப்போ அடிமானத்துக்கு செய்யணும். என்ன அது பேஸ் y1. y1க்கு டிஃப்ரென்சியேஷன் y2. ஸோ 2y3 ப்ளஸ் இதுவும் y1 y2 தான், இதுவும் y1 ரெண்டும் சேம் தான். இது 2 வாட்டி, இது ஒரு வாட்டி, அப்போ ரெண்டும் ஒன்று 3 வாட்டி y2 y1. புரியுதா? y1 y2 என்றாலும் y2 y1 என்றாலும் சேம். கடைசியாக 5 வாட்டி செய்ய சொன்னதுனால தான் நான் 5வது வாட்டி போகிறேன், இல்லைனா நான் 5வது வாட்டி போகவே மாட்டேன். தெரியுது இல்லையா அது ஏன்னு சொல்லி? அப்போது 2வை நிறுத்திக்கோ, ஒய்யை நிறுத்திக்கோ, y3க்கு டிஃப்ரென்சியேஷன் y4 ப்ளஸ் y3யை நிறுத்திட்டு yக்கு டிஃப்ரென்சியேஷன் y1 ப்ளஸ் 3யை வந்து கான்ஸ்டன்ட், இது தனியாக வச்சுக்கோ. இது ரெண்டுக்கும் செய்யணும். y2வை நிறுத்திட்டு y1க்கு டிஃப்ரென்சியேஷன் y2 ப்ளஸ் நாமே பண்ணணும். இப்போது y1ஐ நிறுத்திட்டு y2க்கு டிஃப்ரென்சியேஷன் y3. ஓகேவா? இப்போ பாருங்கள், y4 இங்கேயும் y1 y3 இருக்குது, இங்கேயும் y1 y3 இருக்குது. தெரியுதா பாருங்கள், இங்கேயும் y1 y3, இங்கேயும் y1. இது ஒரு முறை, இது ஒரு முறைன்றது 3 முறை. ஓகேவா? அப்போ 3y1 y3யும் ஒரு y1 y3யும் கூட்டினா 4y1 y3. இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே வா, இந்த 3 இதுக்கும் சொந்தம். எதுக்கு? y2 இன்ட்டு y2. y2 இன்ட்டு y2 எவ்வளோ? y2 ஸ்கொயர். ஓகேவா? அவ்வளோதான், 5 முறை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஜீரோஸ்க்கு போக போகிறோம். அதாவது y0 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? tan 0. போன கணக்கே சொன்னேன், tan இன்வர்ஸ் 0 தான், tan 0 தான். அடுத்தது y1 அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? 1 ப்ளஸ் y0 ஸ்கொயர். அப்போது 1 தான். ஏன் சார் 1 சொன்னீங்கன்னா y0 எவ்வளோனா 0 ஸ்கொயர் பண்ணால் 0. அப்போ ஆன்சர் 1. அடுத்தது y2 அப்படின்னு சொன்னால் 2 y0 பண்ணும். அடுத்தது y1 பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், y0 இது ஃபுல்லாக பேருக்குன்னா 0 ஆகிடும். கண்ணை முடின்னு எழுதிடு, அவ்வளோதான். அடுத்தது y3 அப்படின்னு சொன்னால் 2 y2னா y0 y2 ப்ளஸ் y1 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 2 y0 இது ஃபுல்லாக தான் 0, இது ஃபுல்லாக இல்லை, இது மட்டும்தான் 0 ப்ளஸ் y1 1னா 1க்கு மேலே ஸ்கொயர் பண்ணோம். 1 ஸ்கொயர் 1 தான், 0 விட்டுடு, மீதி 1 இருக்குது. 1 2s are 2. அடுத்தது y4 y4னா 2 y0 y3 ப்ளஸ் 3 y2 y1 ஓகே? இப்போ பாருங்கள், y0 எவ்வளோனா 0. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா? ஸோ இது ஃபுல்லாக 0 அப்படி வச்சுக்கோ, 0. மறுபடியும் y2 y1 y2 0னா மறுபடியும் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இங்கே இது 0ன்றதுனால இதுவும் 0, இதுவும் 0, 2 × 0 0 வந்துடும். கடைசியாக y5 இது இருக்குது பாரு, இது 2. ஸோ இங்கே பாருங்கள், y0 போட போகிறோம். y0 போட்டால் இது 0 ஆகிடும், 4. y0 இது 0 பேருக்குன்னா 0 ஆகிடும், 4. y1 y3 பார்க்கணும். y1 1 y3 2. அப்போ 1 × 2 2. y1 1 y3 எதுக்கு பாரு, இது y1 1 y3 2. ஸோ 1 × 2 2. அடுத்தது பாருங்கள், y2 0 சாரி இங்கே பார்க்கணும். ஓகே, 3 × y2 0ன்றதுனால y2 0. அப்போ அங்கே பாருங்கள், இது 0 விட்டுட்டு 4 2 8 8 2 16 எக்ஸட்ரா. ஓகேவா? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மெக்லாரின் விரிவு, மெக்லாரின் சீரீஸ் என்ன ஃபார்முலா? f of x equal to f of 0 plus x by 1 factorial f dash of 0 plus x square by 2 factorial
f double dash of 0 plus x cube by 3 factorial f triple dash of 0 plus etc. f of x na tan x, f of 0 na y of 0 0 plus x by 1 factorial 1, f dash of 0 na y1 of 0 1 plus x square by 2 factorial 2 தான். f double dash na y2 of 0 0 plus x cube by 3 factorial 6, y3 of 0 எவ்வளோனா 2. அடுத்தது என்ன வரும், x power 4 by 4 factorial 24 எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். f4 dash of 0 எவ்வளோனா 0. அடுத்தது என்ன வரும், x power 5 by 5 factorial 120 சொன்னா இல்லையா, 5 factorial 120 into 16 plus etc. ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஸ்டெப் கண்டோம். 1 into x x அதை ஒன்றால் வகுத்தாதே தான். 0 எதை பெருக்கணும்னா 0, 2 ஆறால் அடித்தா 3 2 6, அப்போ x cube by 3. 0 பெருக்கணும், இது ஃபுல்லாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும். 8ஆம் வாய்ப்பாட்டில் அடியும் ஈரெட்டு 16. 8ஆம் வாய்ப்பாடு ஈரெட்டு 16. அதே மாதிரி இது அடி பார்க்கலாம், ப்ளஸ் ஈரெட்டு 16 8ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிற 5 8 120, 5 8 120. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ. இதோட முடியுது. இப்போது 2 கணக்கு தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. e power minus எக்ஸும் e power 2xும் செய்யணும். ஸோ அது ஒரு வாட்டி செஞ்சால் போதும். எனக்கு இந்த சம் மட்டும், ஏன்னா tan x வெரி இம்பார்ட்டன்ட் சம், பல முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இது மட்டும்தான் இதில் 5 மார்க்ஸ் சம். இப்போ இது வரைக்கும் நான் நடத்துனதில் இது மட்டும்தான் 5 மார்க்ஸ் சம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் செய்திருங்க. இதை மட்டும் 3 டைம்ஸ் செய்திருங்க. ஸோ இப்போ இது 3 வாட்டி, அதை போகிற அது 2 5 இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.